கிடைக்காதுடா. இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. என் தங்கச்சி மக மேல இந்த தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. தாய்மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்கறவன் தான் என் தாய்மாமன். அதே புள்ள வளர்ந்து ஆளாகி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய்மாமன் நான் இருக்கிறேன் தைரியமாறன்னு சொல்றானே அவன் தாயா தாய்மாமன். சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. மானூத்தும் வந்தாயில மாங்குட்டி தத்தம்மையிலே ஒத்தப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவுங்குயில். மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலவன கட்டி நீரே சூறையாட அள்ளி சூறை போட. மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலைவன காட்டி நீரே சூறையாட அள்ளி சூறை போட. மடமடமடவென வந்தாளம்மா உக்கிர காளி ஆனாளம்மா கிடுகிடு கிடுவென அதிர கண்டோம் சுற்றும் பூமி இது சொர்க்க பூமி. மடமடமடவென வந்தாளம்மா உக்கிர காளி ஆனாளம்மா கிடுகிடு கிடுவென அதிர கண்டோம் சுற்றும் பூமி இது சொர்க்க பூமி. கோவக்காரி காளியம்மா இப்ப கொலவ சத்தம் போடுங்கம்மா தாயே. கோவக்காரி காளியம்மா இப்ப கொலவ சத்தம் போடுங்கம்மா. மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலவன காட்டி நீரே சூறையாட அள்ளி சூறை போடு. மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலைவன காட்டி நீரே சூறையாட அள்ளி சூறை போட. மாசித்தேரில் அங்காளம்மா பூசை காண வந்தாளம்மா செம்படவர் வீதியிலே சூலமேந்தி கையில் சூடமேத்தி. மாசித்தேரில் அங்காளம்மா பூசை காண வந்தாளம்மா செம்படவர் வீதியிலே சூலமேந்தி கையில் சூடமேத்தி. அம்மா கடகட கடவன வந்தாளம்மா கங்கணமாட அங்காளம்மா மடமட மடவன விலக கண்டோம் மக்க சாமி எட்டு திக்கும் சாமி. கடகட கடகட வந்தாளம்மா கங்கணமாட அங்காளம்மா மடமட மடவன விலக கண்டோம் மக்க சாமி எட்டு திக்கும் சாமி. மாயக்காரி காளியம்மா அவ மகிமை சொல்லி பாடுங்கம்மா தாயே. மாயக்காரி காளியம்மா அவ மகிமை சொல்லி பாடுங்கம்மா. மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலவன காட்டி நீலே சூறையாட அள்ளி சூறை போடு. மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலைவன காட்டி நீலே சூறையாட அள்ளி சூறை போட. விஸ்வரூபி அங்காளம்மா வேகமாக வந்தாளம்மா சிம்மரதம் வீதி நீலே வாழுமேந்தி வெள்ளி வேலுமேந்தி. விஸ்வரூபி அங்காளம்மா வேகமாக வந்தாளம்மா சிம்மரதம் வீதி நீலே வாழுமேந்தி வெள்ளி வேலுமேந்தி. சரசர சரவண வந்தாளம்மா புத்தில் ஆடி பொன்னாகம்மா தரதர தரவண உருள கண்டோம் அங்கம் சாமி சிவ அங்கம் பாதி. அண்டிப்பட்டி கணவா காத்து ஆள் தூக்குதே ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.
முழுசா நம்பலையே நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சும் அச்சந்தீரலையே ஒரு வெள்ளக்காரி காசு தீர்ந்தா வெறுத்து ஓடி போவா இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு மூங்கில் காடு 10 விரலாலே தீன் போட்டுவேன் இந்த வேகம் வேண மோகம் காமன் வீட்டுக்குள் நான் போட்டுவேன் இவக்குள்ள இருக்கிற வரையில எவனுக்கு முடிவுன்னு தெரிஞ்சுக்க வழி இருக்கா இவன் பறக்கிற திசையில தெரிகிற எதிரிய முடிச்சிட்டு மன்னவன் போல் சிரிப்பான் ஒரு சூற காத்து இறங்குச்சுன்னா அந்த ஊரு மொத்தம் நொறுங்கிடுதா நேர நின்னு மறைச்சவல்லா மண்டிய போட்டுட்டு மன்னிப்பு கேட்டுடு 1 2 3 4 ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே அது இப்ப வருமோ எப்ப வருமோ ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே ஒரு சோழ குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான் அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே
அப்பா அப்பா யாருமே உன் போலில்லை மண்ணேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பா. ரெடியா மாமே? மாமே வைபேத்தே மாமே சவுண்டேத்தே माल माडे डंग वर डरा बुटू कई माल माडे डुम्मा डुम्मा में काल मारे अच्छा गोले बच्चा सिले न माल माडे बिसर तकियो जो कतुदा आयु राजा आवादा पटन बोल मताल बच्चे डुवो दौलता அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் ஆதி முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே
அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆரவரம் கோடி இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி குழைச்சதில்லை முத்துமாரி ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி குழைச்சதில்லை முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவராமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 தாயே மகமாய் என்னப்பா சொல்லாண்டி என்னாச்சு ஏன் எந்திரிச்சிட்ட இனிமே இந்த கல்யாணம் நடக்காது என்னப்பா தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றிய என்னப்பா காரணம் என்ன காரணமா ஏதோ இந்த பொண்ணு அப்பா அத்தை இல்லாம தனியா நின்று கஷ்டப்படுறாள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா இருந்த சொத்து பொறாத்தையும் அந்த பொடி பையன் மேல எழுதி வச்சிருக்காங்க அது எப்படிங்க அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்பா இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா ஐயா நான் ஒண்ணு அப்படி சொல்ல வரல இந்த காசு பணம் சொத்து சோகம் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு ஆசைப்படுறவன
நான் இல்லைங்க. அப்புறம் என்னப்பா, தாலியை கட்ட வேண்டியதுதானே? அது எப்படிங்க முடியும்? இந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிட்டா அப்பல இருந்த இந்த குடும்ப பொறுப்பை எல்லாம் நான் தானே ஏத்துக்கினேன். இந்த காடு தோட்டம் சொத்து சுகம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துக்கினேன். ஏன் நாளைக்கு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா கூட நான் தானே முன்னாடி நின்று நடத்தினேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த சின்ன பையன் கிட்ட போய் என்னை கைகட்டி நிற்க சொல்றீங்களா? அப்படியே நான் என் தன்மானத்தை விட்டு கைகட்டி நின்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்னை பார்த்தாங்கன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. சிவலாண்டி, நீ சொல்றதும் ஒரு விதத்தை சரிதான். பையன் மேஜர் ஆகாம சொத்து யார் பேர்லையும் மாற்ற முடியாதப்பா. இப்போ நீ இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டு, பிறகு பையன் மேஜர் ஆனதுக்கப்புறம் சொத்து புறம் உன் பேரில் மாற்றி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயா, நீங்க சொல்றது இன்னைக்கு வேணும்னா பேச்சு கழகம் இருக்கலாம். ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது காலம் எப்படி இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? இந்த பையன் மேட்சர் ஆனதுக்கு அப்புறம் இவன் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாம் என் பேர்ல மாத்தி எழுதி கொடுப்பான்னு என்னங்க நிச்சயம்? மாமா, இப்போ என்ன, இந்த சொத்தெல்லாம் உங்க கைக்கு வரணும், அவ்வளோதானே? இருங்க மாமா, வரேன். தம்பி. அக்கா, அழாதக்கா. நான் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டேன்க்கா. மாமா, இதில் எங்கள் அப்பா என் பேரில் எழுதி வச்ச சொத்து பத்தோட உயிர் இருக்கு. இந்தாங்க மாமா, இது வச்சுக்கோங்க மாமா. மாமா, எங்கள் அக்கானா எனக்கு உசுறு மாமா. எங்கள் அக்கா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் மேஜர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ அங்கே கையெழுத்து போடுறேன் மாமா. அது வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் மாமா. எல்லா சொத்தையும் எனக்கே கொடுத்துட்டா நாளைக்கு உனக்குன்னு என்னடா இருக்கும்? அக்கா, என் சொத்தே நீதானக்கா. இந்த உலகத்துல உன்னை விட வேற பெரிய சொத்து என்னக்கா? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா. தம்பி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு கிடைக்கவே மாட்டான்டா, கிடைக்கவே மாட்டான். சிவலாண்டி, அப்புறம் என்னப்பா, பையனே சொத்து பத்த பூரா உங்ககிட்ட கொடுத்துட்டான். நல்ல நேரம் போகிறதுக்குள்ள தாலி கட்டப்பா, போங்கப்பா. தம்பி, உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவா நான் இருந்தேன். இப்போ நானும் என் புருஷ வீட்டுக்கு போயிட்டா உன்னை யாரா பார்த்துக்குவா? நீ எப்படி இருப்ப? அக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. தம்பி, என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரெண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே, தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம்.
ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? ஆமாங்க, நீங்க காலையில் நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணி என்னையும் என் தம்பியும் காப்பாற்றுவீங்க நினைச்சேன். ஆனா என் தம்பிட்டு இருக்கிற சொத்துக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரியுது. அதனால உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. இதுதானா? இங்க பாரு அண்ணா, அதாவது உன் தம்பி கிட்ட இருந்து நான் சொத்து அந்த பத்திரம் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்க, அவன் சின்ன பையன், அவனை யாராச்சும் ஏமாத்தி அவன்கிட்ட இருக்கிற பத்திரத்தை பிடிங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவனோட எதிர்கள் என்ன ஆகுது? அதனால தான் நான் காலையில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இதுக்கு போய் நீ அல்லாமா பாரு. இப்போ கூட உனக்கு வந்து என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற பத்திரத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அவன் பெரியவனானதுக்கப்புறம் நீயே கொடுத்துரு. வேண்டாங்க, வேண்டாம். அந்த பத்திரம்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். இப்போதாங்க தெரியுது என்ன என் தம்பியை என் சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு இப்போ நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேங்க. காலையில் சந்தேகப்பட்டேன், இப்போ உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்போ யாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அதுவே போதும். சரி, இப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்றது? கட்டில் வேற நம்மளை காணாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. போலாமா? மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். வைக்கும் நேரம் ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். இடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே
இணையான இளமானே இணையான இளமானே துணையான இளமானே கட்டிடும் சூட்டோடு தொட்டி கட்டு அன்னமே புள்ளை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே நீ பாட ஆசை உண்டு நானே முத்தினம் வரும் தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் இமை போலே விலகாத நிலை வேண்டும் இணையான இளமானே துணையான இளமானே தாங்க முடியல. ஐயோ ரொம்ப வலிக்குதுங்க. என்னால முடியல. ஐயோ வலிக்குதுங்க. ஐயோ அம்மா அம்மா. ஏங்க உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏங்க உங்க வைஃபும் நல்லா இருக்காங்க. அடடே தங்க அழாதடா அழாத. அப்பா பாரு அப்பா பாரு. சார் குழந்தை மாலை சுற்றி பிறந்ததுனால தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க தாய் மாமன் வந்து ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அப்புறமா குழந்தைட்டு வாங்கிட்டு போங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்குண்ணே. பின்ன ஏன் பொண்ணாச்ச அழகா தான் இருப்பா. சரி சரி, முதல்ல என் பொண்ணோட தாய் மாமா ஒருத்த வெளியில் உட்காந்துருப்பான். முதல்ல அவனை போய் கூட்டிகிட்டு வா. என் பொண்ணு முகத்தை அவன் பார்க்கட்டும். அண்ணே வேண்டாம்ண்ணே, மாலை போட்டு பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏ அவர் உயிருக்கே கூட ஆபத்தா உண்ணே. அதுதான் அவன் சாகணும், நான் அதை பார்க்கணும். அப்பதான்டா அவனோட சொத்து பூராத்திய நானே அனுபவிக்க முடியும். ஏய், இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டுக்குள்ளதான் இருக்கணும். என் பொண்டாட்டிக்கோ இல்ல ஊர்ல இருக்கவங்க தெரிஞ்சது உன்னை உசுரோட வெட்டி பொழைச்சிடும். சரிண்ணே, சத்தியமா
இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. ஏந்தங்க நான் தான் உன் மாமனை கொல்லணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா நீ என்னை விட ரொம்ப ஸ்பீடா இருக்க. பிறக்கும் போதே உன் மாமனை ஒளிச்சு கட்டணும்னு கங்கனை கட்டிட்டு பிறந்திருக்க. அப்ப 8 அடி பாஞ்சா அவ 16 அடி பாய்வேங்கிற. சபாஸ் தாத்தங்க சபாஸ். அப்பனுக்கு மவ தப்பாம பிறந்திருக்க. மாமா அடடடட வாடா மாப்ள வா 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 வா. பாரா உங்க அக்காக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு பாரு. நல்லா பாரு நீ தாய் மாமன். மாமா பாப்பாவை தூக்கி நான் கொஞ்சட்டுமா? பாப்பாவை தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுப்பட்ட? நீ தாய் மாமன்டா, உனக்கு இல்லாத உரிமையா? இந்த ஆசை தீர தூக்கி விளையாடு. தூக்குடா மாப்பிள்ள தூக்கு. என்ன கொஞ்ச நாள் போகட்டும், என் பொண்ணு உன்னை ஒரேடியா தூக்க போறா. நீ செத்தாதான்டா உன் சொத்து போராட்டிய நானே அனுபவிக்க முடியும். மாப்பிள்ள நீ பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு நான் உள்ள போய் உங்க அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஏன்டா செல்லம் அழுவுற? தாய் மாமன் நான் இருக்கேன்டா, நீ எதுக்குடா அழுவுற? நான் வேணா உனக்கு தாலாட்டு பாடட்டுமா? தன்னே 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 தன்னனா 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 தன்னழகே முத்தழகே முத்தழகே கலைமானின் தோழழகே தமிழ் கம்பனின் பாட்டழகே குயிலொன்று நான் தரவா பாட்டோடு நீ தூங்க மயிலொன்று நான் தரவா தொகை மேல நீ தூங்க மடி மேல தாலாட்ட மகராணி வருவாளா தோல் மேல சீராட்ட பெண்கள் இவள் தருவாளா. பார்த்தீங்களா, தன் அக்காவுக்காகவே வாழும் தம்பி, தன் மைத்துனனை கொல்ல துடிக்கும் மச்சான், மச்சானின் சூழ்ச்சி அறியாத மைத்துனன், இதில் மாலை சுற்றி பிறந்திருக்கும் அக்கா பொண்ணு. இத்தனை போராட்டங்களையும் இந்த சின்னஞ்சிறு தாய்மாமன் எப்படி சமாளிக்கப் போகிறான்? இவன் எதிர்காலம் எப்படித்தான் இருக்கப் போகிறது? வாருங்கள், இந்த தாய்மாமனின் எதிர்காலத்தை நோக்கி நாமும் பயணிப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமார்கிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட. ஐசு, அடியா ஐசு, என்னடி மணி என்னது? என்ன தூங்கிட்டே இருக்கிற? எந்திரி அடி எந்திரி. ஜகதாம் மதுகைதஹாயே வக்ஷோ விஹாரிணி மனோகரதியமுஸ்தே கௌசல்யா சுப்ரஜா இடுப்பே போச்சு. எருமை எருமை சாணி, உன்னை எழுப்பி போய் ஏன் இடுப்பு உடைஞ்சு போச்சு? ஏய் இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? இவ்வளவு நேரம் காட்டு கட்டு கத்துறனே, சட்டா பண்றாளான்னு பேரு. ஏ கழுத எந்திரடி, எந்திரிக்கிற? ஏ ஐசு, ஏண்டி அரவேக்காடு இப்படி காலாங்காத்தால சுப்பரம்பாதம் போட்டு எழுப்புனா என் பொண்ணு இப்படி எந்திரிப்பா? கமலாகாந்தா த்ரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்ட. இப்ப பாரு
நான் போடுற பாட்டில் என் பொண்ணு எப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்க போறான்னு பார்க்குறியா? குட் மார்னிங். ஆமா வை பேபி, உன் டார்லிங் எவ்வளோ டென்ஷனா இருக்கு? அவ கிடக்குற அரவேக்காடு, அவளால உன்ன மாதிரி இப்படி இப்படின்னு இடுப்பு வலிச்சு ஆட முடியல. அந்த வயிற்றுச்சல். ஓ யூ மீன் வயிற்றுச்சல்? எஸ் பேபி. எரியட்டும் எரியட்டும் நல்லா எரியட்டும். எனக்கு வயிற்றுச்சலா? அப்படியா? இரு வர. என்னடி அப்படியே ஸ்டக் ஆயிட்ட? ஆடு அப்படியே இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடுவேனே. எந்த இடுப்பு தானே ஆடு. நீங்க அப்படியே ஆடுடி ஆடு. உங்க ஆடுத பக்கம் ஆவலா இருக்கேன். ஆடு. இங்க பாரு பேபி, இங்க பாரு பேபி, திஸ் இஸ் டூ மச். இந்த மாதிரி இதே மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தது என் பொறுமை இது ரொம்ப சோதிக்குது. இன்னையிலிருந்து நெருப்பை வச்சு கொளுத்து. உன்னை கழட்டி விட்டுட்டு, இந்த கிளவியை கழட்டி விட்டுட்டு உனக்கு சூப்பரா நச்சுன்னு ஒரு செம்ம ஃபிகரை உனக்கு நான் செட்டப் பண்ணி விடுறேன். பக்கத்துல மாமா காது கேட்கல, இங்க வந்து சொல்லு. அவ்வளோதான், ஒரு தடவை தான் சொல்லுவேன். என்ன கழட்டி விட்டுட்டு உங்க அப்பனுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணுறியா? செட் பண்ண. ஆமா நீ மகளா புரோக்கர் அடி வர கோதுக்கு ஏங்க நவந்துக்குங்க. அவளை உண்டுல பொண்ண முடமான மரியாதை மாமா. சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும். கண்ணேயும் கைப்பட்ட காஞ்சதொடி பிஞ்சிவிடும். பட்டமரம் பாலூரும் பாகத்தான் தேனூரும். உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகில்ல. நானும் உன் அம்மாவோ பண்ணாத தவமில்ல. தென்பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான். தேனே உன் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தான். கண்ணே தெய்வம் கண்டேனும் தன் கண்ணே சந்நிதி. ஓ முத்தம் பட்டு எச்சில் பட்டா கொஞ்சம் நிம்மதி. சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. என்ன மாமா காலங்கத்தால குடும்பத்தோட ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஆமா மாமா, என்ன நீ காலங்காத்தாலே இந்த பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்?
ஆமா ஏய் நீ என்ன சைட் அடிக்கதானே இவ்வளோ காலையில் வந்திருக்க உண்மை சொல்ல அடி அதிக பிரசங்கி பாய் உனக்கு ரொம்ப நீளுதுரி ஆமாம் எனக்கு ஆமாம் ஜீவா என்ன காலையில் இந்த பக்கம் ஒன்றும் இல்லத்தா நம்ம அங்காள பரமேஸ்வரி கோயிலில் பூஜைக்கு போயிருந்தேன் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மாமா பிரசாதம் எடுத்துக்கோங்க இல்லை மாப்பிள்ள நான் இன்னும் குளிக்கல முதல்ல உங்கள் அத்தைக்கு கொடுங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அத்தா பிரசாதம் எடுத்துக்கோங்க ஆமாம் மகமாய் இன்னைக்கு போல் என்றைக்குமே எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி என் தம்பி அங்கே தனியாக இடது கஷ்டப்படுறான் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ தாம்மா பார்த்துக்கணும் அதுதானே பார்த்தேன் என்னடா உன்னோட தம்பியோட அருமை பெருமையெல்லாம் இன்னும் பேசாமல் இருக்கேன்னு ஏய் வாய மூடிக்கோ என் தம்பியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் காலையில் எனக்கு கடுப்பேத்தாத சரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் போ ஏய் உனக்கு நீ கிளாஸ் இல்லை மணி 9 ஆகுது இன்னும் கிளாஸுக்கு கிளம்பாமல் இருக்கா போமாம்மா தினமும் அந்த கிளாஸ் போக எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்னது கிளாஸ் போர் அடிக்குதா ஏன் என்னாச்சு பின்ன என்ன மாமா என் கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் ஒவ்வொருத்தையும் 4 பசங்களாவது பின்னாடியே சுற்றி சைட் அடிக்கிறானுங்க ஆனால் என்னத்தான் ஒருத்தம் கூட பார்க்க மாட்டேங்கிறான் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்ன என்கிட்ட அழகு இருந்து என்ன பிரயோஜனம் ஒருத்தனாவது என்ன பார்க்குறானா ஆமாண்டி நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நீ ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தா தானே உன்னை சைட் அடிப்பாங்க என்னது என்ன சொன்ன என்ன பார்த்து அது பொண்ணு கேட்டல இது உனக்கு கிரேட் இன்சல்ட் மாமா இப்போ நான் ப்ரூஃப் பண்றேன் இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே உன்னை ரேப் பண்ணி உன் வாழ்க்கையை சீரழிச்சு நான் பொண்ணுன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் மாமா வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு உன்ன வலிக்குது மாமா மாமா வலிக்குது மாமா விடு மாமா மாமா வலிக்குது மாமா மாமா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க நம்ம பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா எனக்கு சரி உடனே என் தம்பிக்கு ஆள் அனுப்பி சொல்லிவிடுங்க ஏன்னா அவன் தானே தாய் மாமே அவன் தானே வந்து என் பொண்ணை குடிசை கட்டணும் சரி சரி சீக்கிரம் ஆள் அனுப்புங்க அம்மா தாயே என் அக்காவும் என் அக்கா குடும்பமும் இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீதானமா அருள் புரியணும் நானும் உன்னை சின்ன பிள்ளையா இருந்து பார்த்துட்டே இருக்கேன் இந்த அம்பாவை தரிசிக்க வரும்போதெல்லாம் அக்கா நல்லா இருக்கணும் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் அக்கா பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்கிறிய என்னைக்கியாச்சு நீ நல்லா இருக்கணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்கியடா சாமி எனக்கு தான் என் அக்கா இருக்காங்கல்ல சாமி நானும் என் அக்காவும் உருவத்தில் தான் வேற வேற ஆனால் மனசால ஒன்று தான் சாமி சாமி எங்கள் அக்கா சந்தோஷமாக இருந்தா நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி சாமி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க
உங்கள் அக்கா பொண்ணு ஐஸ்வர்யா வயசுக்கு வந்திருக்காங்க. அக்கா உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி வரேங்க. சரி. என்னது என் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா? சாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. நான் வரேன் சாமி. பாவி, அக்கா பொண்ணு வயசுக்கு வந்து சொன்னா இப்படி தள்ளி போட்டாரு. இவன் மாதிரி ஒரு 4 அக்கா பொண்ணு இவனுக்கு இருந்துன்னா பொடியூசன் ஆயிடுவேன். ஒரு வாய் அக்கா கையால சாப்பிட்றா. அக்கா இருக்கா, சாப்பாடு அக்கா முக்கியம். ஏன் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, முதல்ல அவளுக்கு போய் குடிசையை கட்டிட்டு அப்புறமே வந்து மூக்க முட்டை சாப்பிட்டுக்கிறேங்க்கா. சும்மாவே அவளை கொண்டாடுவேன். இப்போ அவள் வயசுக்கு வேற வந்துட்டா. தலைகீழ வச்சு ஆடாடுன்னு ஆடப்போற. டே, முதல்ல அக்கா கையால் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலையை பாரு. இந்த என் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வா, ஒரு வாய் சாப்பிடு. வெக்கம் கேட்ட பசங்க வீட்டில் விசேஷம் நடந்துட்டா போதுமே, திங்கிறதுக்கு என்ன நாக்க தொங்க போட்டுட்டு வந்துடுறாங்க. அண்ணக்காவடி பசங்க. யார் அண்ணக்காவடி பையன்னு சொன்னீங்க? இன்னைக்கு நானும் பெரிய மனுஷன் தானே. வெள்ளையும் ஜெல்லமா ஊருக்குள்ள போறீங்க தலை நிமிந்துன்னா அதுக்கு காரணமே என் தம்பி போட்ட பிச்சைன்னு நினைக்கீங்க. அவனை பார்த்தா அண்ணக்காவடின்னு சொன்னீங்க. என்னடி சொன்ன? வேணாம் மாமா, என் அக்காவை ஏதோ என் மேல இருக்க பாசத்துல எங்க அக்கா அப்படி பேசிட்டாங்க. மன்னிச்சிருங்க மாமா. ஆமா, நல்ல காரியம் நடக்கிறப்ப என்னால எந்த பிரச்சனையும் வேணாம் மாமா. வாங்க மாமா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. செல்வாண்ணா, நீங்கள் சொன்ன பொருள் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். அத்தை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குடிசுக்குள்ள விட்டுருங்க. ஐசு, மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இன்னைக்கு நல்லா இருக்கணுமா நீ? சரி சரி, என் பொண்ணு விசேஷத்துக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. சரி வாங்க, நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். நீ தம்பி, என் புருஷன் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதரா. அக்கா பரவாயில்லக்கா, நம்ம மாமன் தாங்க்கா பேசினாரு. அக்கா எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுக்கா. அக்கா நான் வரேங்க்கா. தம்பி நெல்லடா, வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்படி ஒரு வாய் சாப்பிடாம கூட போறேன்னு சொல்றியடா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடா. அக்கா நான் வந்தாதான்க்கா மாமாவுக்கு பிடிக்காதேக்கா. என்னால் வீண் பிரச்சனை வேணாக்கா. அக்கா நான் வரேக்கா. தம்பி வளமும் நலமும் நீ
வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரனை கூட வயிறார சோறு போட்டதை அனுப்பியிருக்கேன். ஆனா கூட போறத தம்பிக்கு ஒரு வாய் சோறு கூட கொடுக்காத வெக்கத்தெல்லாம் போயிட்டனே. மாமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க மாமா. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன மாமா பண்றது? எனக்கு மட்டும் இவ்வளவு அழகான கொண்டாடி வச்சுட்டு காலங்காத்தால 7 மணிக்கு தலையெழுத்தா அப்புறம் புவாய்க்கு என்ன பண்றது? அது சரி, மாமா எப்பவும் பக்கத்துலயே இருக்கணுமா? மாமா மேல அம்பூட்டு ஆசையா? ஆமா மாமா, அந்த அன்றில் பறவை இருக்கு மாமா. அன்றில் பறவை காக்கா தெரியும், காடை தெரியும், கௌதாரி தெரியும், அதனடி அன்றில் பறவை மாமா. அதனமா தண்ணியில தான் இருக்கு மாமே. தண்ணிக்குள்ள ஒன்னா இருக்கிறப்போ அதை யாரோ வந்து பிரிச்சுட்டாங்களாம். அதே மாதிரி மாமா நீங்க இல்லாம நான் என்ன மாமா பண்றது? அட பாவி, விளக்கண்ணியா இருந்த எனக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்து நம்ம காதல புரிய வச்சிருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்மணி. 10 வீட்டில் பால் கறந்து 50 பேத்துக்கு பால் ஊற்றிட்டு, சரி 50 வீட்டில் பால் ஊற்றிட்டு மதியானம் வந்துடுறேன். துறையூர் சினிமாவில் கோமனை அவுந்து போச்சுன்னு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு உன்னை கூட்டு போகிறேன். அது வரைக்கும் போன வாரம் சமைச்சி அந்த சிக்கனு காவக்காலாம் போட்டு ஒரு பிரியாணி, அந்த மாதிரி இந்த மீன் பிரியாணி செய்யும் தவிர வந்து சாப்பிட்டுட்டு ஒன்று படத்துக்கு கூட்டு போகிறேன். போங்க மாமா. அண்ணே இந்தா உங்க பால் கம்பெனி சாவி. செய்கிற வேலை விட்டு எங்கடா சென்னையாட்டுக்கு மசுறு பிடுங்க போகிறேன்? இன்னைக்கு நான் லீவு. அண்ணியை கூட்டிக்கிட்டு ஏதோ இவ்வளோ கூட்டிக்கிட்டே குழந்தைனாரே மைக் எட்டில் பாரு, கீழே இறக்கி விடு. தப்பா நினைக்காதீங்க, ஒரு முக்கியமான வேலைக்கு கூட்டிட்டு போறேன். போவா இவன் என் பொண்டாட்டிடா. இருக்கட்டும், எனக்கு அண்ணி இல்லையா? அதுக்கு எங்கடா கூட்டு போற? நீங்க வாங்க, நீ நம்ம போலாம். எங்கன்னு சொல்லவே இல்லையே குழந்தைனாரே. பொண்ணு பார்க்க போறோம். போன வாரம் தானே நம்ம கொசம்பட்டியில் போய் நம்ம 2 பேரும் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு என்னடா? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. அது மூஞ்சா வேணா திருசாக்கு போய் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா, கட்டிக்கிறியா? ஏங்க ஆடி காத்துல அவர் சொன்ன அவரை கொட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா குறைச்சல? ஏங்க ஏன் குழந்தை திட்டுறீங்க? குழந்தை பாவம். ஏங்க குழந்தைனாரே நான் என்ன அவளை அழகாவா இருக்கேன்? அடிக்கடி நீ எல்லாம் ஒன்றும் அவளை அழகாக இல்லை. ஹலோ ஹலோவா? நீங்க இருக்கிற அழகுக்கு என் அண்ணிய பாரியா. அந்த தேவலோகத்து ரொம்ப ஊர்வசி மேனக அவங்கெல்லாம் எங்க அண்ணி கால் தூசி. காலையில சாப்பாடு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு. உங்க அன்னை காலி டிஃபனா இட்லி செஞ்சு ரசம் வச்சிருக்கேன். நானும் இப்பதான் கரைச்சி 2 கிளாஸ் குடிச்சிட்டு நீ போய் குடி. அதை விட்டு ஓவரா புழுகாதரா. குழந்தைனாரே உங்களுக்கு பசிக்குதா? நீங்க சாப்பிடவே இல்லையா? காலையில இருந்து ஐயோ குழந்தைனாரே. அண்ணி சரி, நீங்க இப்ப வந்து படம் பார்க்க வர மாட்டேன். அப்ப நானும் பொண்ணு பார்க்க வரேன்டா. என்னதே பொண்ணு பார்க்க நானும் வரேன்னு கேட்டேன். எதுக்கு? அங்க வந்து போன வாட்டி பொண்ணு பார்த்த மாதிரி பொண்ணோட அக்கா யாரு? பொண்ணோட அக்கா யாரு? தங்கச்சி யாரு? அவங்க அத்தை யாரு? அவங்க அம்மா யாரு? பாட்டி யாருன்னு எல்லாத்தையும் நீ பாக்குறதுக்கா? என்னதே? அது ஒண்ணும் இல்ல கண்மணி, கூட்டத்துல பெரிய மனுஷனா எதனா கேட்கணும்ல. அதான் சரி நீ கிளம்பு. நான் என் குழந்தைனாரை கூட்டு போய் சாப்பாடு போடுறேன். அண்ணி வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்து போயிட்டு வா. குழந்தைனாரே வாங்க சாப்பாடு போடுறேன். அண்ணே சாப்பிட்டுட்டு மைக்கில் கையிட்டு சாக்கடி செத்து பேர் போற. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பொண்ணு பார்க்க போறோம். அது சுண்டி சுண்டி எட்டு வச்ச மனசுக்குள்ள சுளுக்கு, என் மனசுக்குள்ள சுளுக்கு. சுருண்ட முடியும் மேல கொஞ்சம் ஒதுக்கு, அட மேல கொஞ்சம் ஒதுக்கு. அது சுத்தி சுத்தி பரண்டு பரண்டு பிடிக்க
கேப்பத்தாளு அடி புளிச்ச கம்மங்கூழ நான் இனிச்ச வேறு கரும்பு என்ன கடிச்சு பார்த்து விரும்பு நீ விளைச்ச கேப்பத்தாளு அடி புளிச்ச கம்மங்கூழ நான் இனிச்ச வேறு கரும்பு என்ன கடிச்சு பார்த்து விரும்பு உன் கெண்ட காலு தெரியுது டே சீலக்கட்டை இறக்கு உன் சீலக்கட்டை இறக்கு நான் நெத்தியிலே சுருண்ட முடியும் மேல கொஞ்சம் ஒதுக்கு அட மேல கொஞ்சம் ஒதுக்கு பழைய தண்ணிய பதிச்சு வைக்கிற குளத்துல தான் தாமரப்பூ கலந்திருக்கு தெரிஞ்சுக்கடி நீ விருந்து கட்டுற வேட்டி ஓ அமலத்தனத்தை காட்டி கட்டுற கூட்டி அது பறக்குது துடி காட்டி எனக்கும் வைத்தியம் தான் பிடிச்சிருக்கு உனக்கு வைத்தியம் தான் தெரிஞ்சிருக்கு சந்தன குழம்பு என்ன வாசனை பிடிச்சு குழம்பு இருக்கு பிடிச்ச புடுங்கு அனுப்புக்குள்ள நீ அடங்கு நெத்தியில சுருண்ட முடியும் மேல கொஞ்சம் ஒதுக்கு அம்மாட மேல கொஞ்சம் ஒதுக்கு உன் கண்ட காத்து தெரியுது தேசிய கட்டை இறக்கு உன் சீல கட்டை இறக்கு உன்னை பழிக்க வச்சது யாரு தோல் முத்தி பழுத்த பழம் ரகசியமா கனிந்திருக்கும் ஆசனத்தான் வெளியே வந்து அணவழைக்கும் விளங்கு நட்டு கருத்து உன் என் பக்கம் வருது உனக்கு ஆசை வந்து மோதி நின்றுச்சு எனக்கும் காதல் வந்து சேர்ந்து பத்துக்குச்சு சித்திர கயிறு அட கலந்து போகுது உசுறு நீ முளைச்சு நிற்கிற பயிறு நல்ல இழுத்து கிடைச்ச பயிறு நெத்தியிலே சுருண்ட முடிய மேல கொஞ்சம் ஒதுக்கு அட மேல கொஞ்சம் ஒதுக்கு அது சுத்தி சுத்தி பரண்டு பரண்டு குடிக்க வைக்குது குறுக்கு நல்ல குடிக்க வைக்குது குறுக்கு உன் கண்ட காற்று தெரியுது தேசிய கட்டி இறக்கு உன் செய்ய கட்டி இறக்கு அது சுண்டி சுண்டி நெட்டு வச்ச மனசுக்குள்ள சுழுக்கு என் மனசுக்குள்ள சுழுக்கு வேறு கரும்பு என்ன கடிச்சு பார்த்து விரும்பு நீ விளைஞ்ச கேப்ப காலு அடி புளிச்ச கம்மங்கூழு தனக்கு தந்தன தார தன தனக்கு தந்தன தார தனக்கு தந்தன தார தன தனக்கு தந்தன தார செம்மையா இருக்கேன் நம்மால் வேற தனியாக தான் இருக்கான். இன்னைக்கு அவன் முன்னாடி போய் நிற்கிறேன், என் பின்னாலேயே சுத்த வைக்கிறேன். செல்லுக்கிளி, இப்படியே பொறுமையா இருந்தா இது வேலைக்காகாது. யோ இங்க வாயா. யோ அறிவு கெட்ட முண்டோ, ஒரு அழகான லட்சணமா சமத்து பொண்ணு ஒன்று நின்றுட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு என்ன பார்க்காம போயிட்டு இருக்க? யோ என்னையா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க? இல்லை, அழகா
லட்சணமாக ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஓ அப்படியா? சொல்லவே இல்லை. இனிமே எப்போ காமெடி பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. என்ன கொடுமடா சாமி. என்னையே கிண்டல் பண்றியா? இரு, நீ இன்னைக்கு எப்படி வேலை செய்யறேன்னு நான் பார்க்குறேன். மூட்டை தூக்கும் மாமாய் அழகு மான தூக்கலாமா? மாமன் வீரம் என்ன அதத்தான் நானும் பார்க்கலாமா? சங்கதி எல்லாம் தெரிஞ்சும் ஏயா சொதப்புற இப்படி? சங்கதி எல்லாம் தெரிஞ்சும் ஏயா சொதப்புற இப்படி? சொர்க்க வாசல் கதவு உனக்கு கிட்டத்தானே இருக்கு, உள்ள வந்து பாரு கிடைக்கும் தேவைப்பட்ட சரக்கு. செல்வா செல்வா, ஐயோ அப்பாவா? ஐயோ ஐயோ, இங்க பாரு, நான் வந்தது மட்டும் இங்க எங்க அப்பாட்ட சொன்னேன், அவ்வளவுதான், உன்னை கடிச்சு வச்சிடான் பாரு. ஏப்பா செல்வா, இல்லப்பா, நீ ஏப்பா மூட்டையை தூக்கிட்டு இருக்க? முதல் மூட்டையை கீழே போட்டு கீழே இங்கே வாப்பா. முதலாளி, நான் மூட்டை தூக்குறேன், என்ன முதலாளி தப்பு? செல்வா, இன்னொரு தடவை என்ன முதலாளிக்கு எதிராளின்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் உனக்கு முதலாளி இல்லைப்பா, நீ தான் எனக்கு முதலாளி. இன்னைக்கு நான் ஒரு முதலாளிங்கிற அந்தஸ்தில் இருக்கேனா, அது உங்கள் அப்பா போட்ட பிச்சப்பா. நீ மட்டும் அன்னைக்கு உன் சொத்து பத்து பூரா உங்கள் அக்காவுக்கு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ 1000 பேத்துக்கு முதலாளியாக இருந்திருப்ப. செல்வா, நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் மேனேஜர் வேலை போட்டு கொடுத்தேன். நீ என்னடானா இப்படி மூட்டையை தூக்கிட்டு இருக்க? முதலாளி, இன்னைக்கு வேலையான ஆளுங்க யாரும் வரல, லீவ் போட்டாங்க. வானம் வேற மழை வர மாதிரி இருக்குது. அதனால தான் முதலாளி மூட்டெல்லாம் நனைஞ்சக்கூடாதுன்ட்டு உள்ளே தூக்கி போட்டுட்ருக்க முதலாளி. இதில் என்ன முதலாளி தப்பு இருக்குது? முதலாளி செல்வா, ஒரு தொழிலாளி செய்ய வேண்டிய வேலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நினைக்காம இறங்கி செஞ்ச பாரு, அங்கே தான்ப்பா கெட்டாலும் மேமக்கள்னு நிரூபிச்சிட்ட. சரிப்பா, நீ மில்லை பார்த்துக்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி. அப்பாடா, எங்க அப்பா ரொம்ப நேரம் பேசி பிளேடு போடாம சீக்கிரமா போயிட்டாரு. சரி சரி, நீ வா, நம்ம லவ் பண்ணலாம். என்னது லவ்வா? எங்க போற? நியாயமா பார்த்தா நீ தான் வந்து என்னை கட்டி பிடிச்சி இழுக்கணும், நான் தான் வேண்டாம் வேண்டான்னு போகணும். இங்க என்னடானா எல்லாம் தலைகளா நடக்குது. என்ன பண்றது? எனக்குன்னு வந்து வாச்சுது அப்படி. யோ வா. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே, கண்ணு மணிய போல. நெல்லு கொட்டி வைக்கும் எங்க பத்தாயத்துல, ஆசை கொட்டி வச்சே தினம் ஒன்னெனப்புல. நீயும் இல்லாம நானும் இல்ல. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில, ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே, கண்ணு மணிய போல.
கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். சாமியை சந்திச்சா என் ஆயுள் காலத்து உன்னோடு சேர்க்கும் வரம் வாங்கி வருவேன். தோளுல ஊஞ்சல் கட்டி தோகமையில தாலாட்டுவேன். வீசங்காத்து சல்லடையால சலிச்சு தூசி எடுப்பேன். உனக்கு மூச்சு கொடுப்பேன். ராசா ராசா ஒன்ன வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. முல்லப்பூ காம்புதான் உங்கைய குத்தாதா, ஊருக்குள் காம்பில்லாத பூவும் பூக்காதா. செம்மண்ணு புழுதி உன் கண்ணில் வீழுமே. புழுதி காத்துல பூமி சுத்தாதா. மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி. உனக்கு வலிச்சோம் ஒரு நொடி நானும் உசுர கையில் எடுப்பேன். உனக்கு நானும் கொடுப்பேன். ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. நெல்லு கொட்டி வைக்கும் எங்க பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சு தினம் உன் நினைப்புல. நீயும் இல்லாம நானும் இல்ல. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. ஏய் எவ்வளோ நேரம் இப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? பார்க்காம வேற என்ன பண்றது? எவ்வளவோ பண்ணலாமே. எவ்வளவுனா என்ன? அப்படி விளக்காம கேள், நான் சொல்கிறேன். இப்படி கையை பிடிக்கலாம், அப்படி கட்டி பிடிக்கலாம், இப்படி வாயோட வாய் வச்சு தா எனக்கு முத்தம் கொடுக்காட்டி எனக்கு கோபம் வந்துடும். பேச மாட்டேன். ஏங்க என்ன கோவமா? சரி கோவப்படாதீங்க வாங்க. சரி வாங்க தரேன் வாங்க. முத்தத்துக்கு மொத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டா மற்றதுக்கு என்ன கண்ணு பண்ணுவ? முதலாளி மற்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. ஏங்க யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னு முக்கியம். தம்பி நீங்க அடிச்ச கிஸ்ல உங்களுக்கு மூடு வந்துச்சோ இல்லையோ, எங்க முதலாளிக்கு சும்மா கண்ணா பின்னான்னு வந்துருச்சு.
என்னங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வாங்க போலாம். எங்கடி போற? முத்தத்தை மட்டும் அவன்கிட்ட கொடுத்தது மற்றதை கொடுக்காம போற. முத்தத்தை அவன்கிட்ட கொடுத்தது மற்றதை ஏன்ட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ்ங்க. கையறா, இதுக்கு தானே இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்லயும் விடிய காத்தால 4 மணிக்கு இந்த வேலை பண்றேன்னா இங்கேயும் வந்து இந்த வேலை பண்றியா? கிளிமினி இவனை கவர்றா. ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏண்டா கிழட்டு பயல, உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன? ஏண்டா நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு போர் அடிக்குதுன்ட்டு பார்க்கில் காற்று வாங்கலான்னு தாண்டா வந்தோம். நீ பாட்டுக்கு கசாமுசா பண்ணிட்டு இருந்தா கசாமுசா பண்ணி எங்கள் முதலாளிக்கு காமத்தை உண்டு பண்ணிட்ட. சும்மாவே அவர் பொம்பளைங்களை பார்த்தா விட மாட்டாரு, நீ வேற சூடேற்றி விட்டுட்ட. அவ்வளோதாண்டி ஓ லவ்வர் கதை முடிஞ்சு. சரி, இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நம்ம ஏன் நந்தியாட்டு இருக்கணும்? வா போலாம். அட கண்ணு, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, வா நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு விட்டு பழக்கம் இல்லடி, தொட்டுதான் பழக்கம். அப்பா, இங்க என்னமோ வீச்சு வீச்சுன்னு சவுண்ட் விட்டுட்டு அங்க போய் என்னமா கம்பெனி தராடா? ஹே பிரியா, நான் பார்க்க வந்துட்டேன்டி. நீ எங்க இருக்க? என்னது, அப்பா உடம்பு சரியில்லையா? அதனால நீ வரலையா? சரிடி, பரவாயில்ல, நீ அப்பாவை பார்த்துக்கோ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். என்ன முதலாளி, வச்ச கண்ணு வாங்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், இப்பதான்டா முயல் குட்டியை ருசி பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு மான் குட்டியே வந்துட்டு போகுதுடா. என்னுடைய அடுத்த டார்கெட் அவதான்டா. அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் வெளியில் போயிருக்காங்க. நீங்கள் வேணா போயிட்டு அப்புறமா வாங்கலை? இல்லை இல்லை ஐசு, நான் அவங்கள பார்க்க வரல, நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன 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 பார்க்கவா? அம்மா, என்ன விஷயம்? அது நேற்று உன்னை தாவணி பாவடையில் பார்த்ததுலேருந்து என் மனசே என்கிட்ட இல்லை, ஃபுல்லாக உன் நினைப்பாவே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. எப்படா உங்ககிட்ட பேசுவோம், எப்படா உன்னை பார்ப்போன்னு என் மனசு தவிச்சிட்டு இருந்தது ஐசு. நிஜமாவா? சத்தியமாக சொல்கிறேன்,
நீ இந்த தாவணி பாவாடையில் தேவதை மாதிரி அவ்வளோ அழகா இருக்க. போடா ஐசு, நீயா வைக்கப்படுற? பா, நீ வயசுக்கு வந்ததும் வந்த ஃபுல்லாக மாறிட்டடி. எல்லாம் அப்படிதான். இங்கே பாரு, எப்பவும் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி எல்லாம் பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறம் இருக்க முடியாது. பெரிய மனுஷன் ஆயிட்டாவே அச்சம், மடம், நாணம் இப்படி எல்லாமே வந்துடும். அதுதான் பொண்ணுங்களோட இயல்பு. ஐசு, நீயா இப்படிலாம் பேசுற? ஆனால் ஒன்று, நீ வைக்கப்படுற அழகு இருக்கு பா, அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஐசு. முதலாளி, எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லை, அடுத்த வாரம் திரட்டி வச்சுருக்காங்க. தாய்மாமங்கிற முறையில் நான் செய்ய வேண்டிய சீர்வரிசையில் செஞ்சால் தானே எனக்கும் கௌரவமும் என் அக்காவுக்கும் அந்த வீட்டில் ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. நான் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்த பணம் 5 லட்சத்தை இப்போ நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் முதலாளி. செல்வா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதப்பா. செல்வா, அந்த பணம் நீ சின்ன வயசுலேருந்து சிறுகு சிறுகாக சேர்த்து வச்ச பணம். அதையும் வாங்கி உங்கள் அக்கா குடும்பத்துக்கே செலவு பண்ணிட்டா கடைசி காலத்தில் நீ என்னப்பா பண்ணுவேன்? முதலாளி, எனக்கு தான் என் அக்கா இருக்காங்கல்ல, என் அக்காவும் என் அக்கா குடும்பமும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் முதலாளி. செல்வா, நீ அக்கா அக்கான்னு உங்ககிட்ட இருக்கிறத பூராம உங்கள் அக்காவுக்கே தூக்கி கொடுக்குற. ஆனால் உங்கள் அக்கா புருஷனும் ஒரு செல்லாத காசாக நினச்சி உன்னை தூக்கி அடிக்கிறான். அதை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிப்பா, இப்போ வீட்டில் அவ்வளோ பணம் இல்லை, நீ வெயிட் பண்ண, நான் பேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியாப்பா? செல்வா, ஐயோ சாரி சாரி சாரி. அத்தான் அத்தான், என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? செல்லக்கிளி, என்ன நீ அத்தாங்கிற கல்யாணங்கிற? உன் மனசில் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? செல்வா, நீ விரும்புகிற பொண்ணை விட உன்னை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் தான் உன்னை விரும்புகிறேன்ல, அதனால நீ தானே என்னை கட்டிக்கணும். எப்போ கட்டிக்குவேன்? செல்லக்கிளி, நீ சொல்கிறது தப்புமா. நீ முதலாளி, நான் தொழிலாளி. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. செல்வா, இந்த காதல் இருக்கே, இதுக்கு ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் இருக்காது. எதுவுமே இதுக்கு தெரியாது. இங்க பாரு, என்கிட்ட காசு பணம் இருக்கிறதா உனக்கு பிரச்சனைனா சொல்லு, இதெல்லாம் இப்பவே தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாலேயே வந்துடுறேன். செல்லகிளி, நீ பேசுறது தப்புமா. 1000 தான் இருந்தாலும் நான் என் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேம்மா. நான் வரேன். இதனால தான்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டேன். கண்மணி, கண்மணி இங்க என்ன பண்ணுது? வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளைவிக்கார, மனசை தொட்டு மயங்க வச்சு குரல் வேற மாதிரி இருக்குது. யோ, யாரும் தெரிஞ்சதை விடுவியா? யாரும் சொன்னாதான் விடுவேன். அட விடுயா. யாரும் விடுவேன். ஏன் சொன்னாதான் விடுவியா? விடுயா. யோ விடுயா. யோ, நான் இந்த பால் கம்பெனி ஓனரோட பொண்டாட்டியா? பால் கம்பெனிக்கு ஓனரா? யார் அவன்? அவரு டா இவரா? என்னண்ணா இவன் இந்த பால் கம்பெனிக்கு ஓனரா? ஆமாம், நான் தான் அந்த பால் கம்பெனி ஓனரு. இது கம்பெனியோட மேனேஜிங் அண்ட் டைரக்டர். சரி,
இவன் எதுக்கு ஒன்று இங்கே கூட்டு வந்தா? யோ அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த கம்பெனிக்கே என்ன ஓனர் ஆக்குறாரியா? இங்க பொம்மண்ணே உங்ககிட்ட அண்ணி ஒன்றும் சொல்லலையா? அண்ணி எதுவும் சொல்லியாடா? ஆட ஏன் பொம்மண்ணா ஒரு நிமிஷம் இருங்க தான் சொல்கிறேன். சரிங்க முதலாளி. என்ன பொம்மண்ணா புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க முதலாளி. இவ பேரு பொன்மணி. நான் கட்டிக்க போற பொண்ணு. என் குடும்பத்தில் கஷ்டமா உனக்கு கட்டி வைக்கிறாங்க இந்த பிள்ளைய. ஏங்க உங்களுக்கு மைக்கே எட்டலங்க, ஹீல்ஸ் போட்டுக்கிறீங்களா? இறக்க மாட்டேங்கிறாங்க. நானும் பார்க்குறேன் காலையில இருந்து ஆளாளு கட்டி பிடிக்கிறீங்கடா. கஷ்டம். பிள்ளை எதுக்கு நீங்க கூட்டு வந்திருக்க? வேலையை கூட்டு வந்திருக்கியா? ஆமா. அந்த பொண்ணு வீட்டில் உள்ள பேசி பழகிறதுக்காக விட்டு வச்சிருக்காங்க, அப்படிதானே? வீட்டில் பேசி பழகி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விட்டுருக்காங்க. ஆடா முதலாளி, யானும் தான் ஒரு பிள்ளைய கேரளால இருந்து கட்டிட்டு வந்தேன். காளி கட்டுற அன்னைக்கு தான் மூஞ்சியே கட்டுறாங்க. நல்ல குடும்பம் முதலாளி உனக்கு வாச்சிருக்கு. சரி பொம்மண்ணா, இனிமேல நம்ம கம்பெனியோட மேனேஜரு இந்த பொன்மணி, நான் முதலாளி. சரி, நீங்க தான் லேபர். சரி, மேடம் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி தமிழ். எங்க இன்ஜினியரிங் காலேஜில் படிச்ச பிஎஸ்சி தமிழ். நம்ம எம்ஐடி அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்தில் பெருசா பில்டிங் கட்டியிருக்கோம். ரைட், நீ சொன்னா ரைட். பெரிய படிப்பா இருக்கும் போல் இருக்குது. ஆமா. ஏங்க நீங்க வராத முன்னாடி அவன் என்னை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி தூக்கி தூக்கி சுத்திட்டாங்க. ஐயோ, நான் கண்மணி நினைச்சிட்டேன் முதலாளி. ஐயோ, இந்த ஊர்ல எங்க தாத்தா பார்த்தா மான விட்டுருவாரா? இந்த ஊர்லயே நாங்க தான் கட்டி பிடிச்சோம். இது எல்லாரும் கட்டி பிடிக்கிறோம் முதலாளி. நீங்களே காலகாலம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா நாங்க எப்ப முதலாளி கட்டி பிடிக்கிறது? சரி பொம்மை, சரி சரி, தெரியாம நடந்து விட்டுலாம். சரி, நீ கம்பெனியை பாத்துக்க. ஓகே. நானும் பொன்மணியும் அப்படியே ஜாலியா வாக்கிங் போயிட்டு தும்பலத்தில் தியேட்டர் புதுசாக கட்டியிருக்காங்க, போய் படம் பார்த்துட்டு வந்தோம். முதலாளி, மேடத்துக்கு எதுவும் சுகர் இருக்குதா? வாக்கிங் கூட்டு போற? படம் பார்க்க போறோம்டா. சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போங்க. ஏண்டா யாருக்கிட்ட ரீலு சுத்துற? இவன் பிஎஸ்சி தமிழ் படிச்சிருக்கிறாளா? இவனே ஒரு டுபாக்குரு. இவளை நம்பி வந்திருக்க இவ்வளோ ஒரு டுபாக்குரு. இது வேற பால் கம்பெனிக்கு ஓனர்னு வேற என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி உடந்த அவளை நான் கவனிச்சுக்கிறேன்.